நடிகர் தனுஷ் தங்களது மகன் என கூறி மேலூர் தம்பதி தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் இருதரப்பிலும் ஏற்கனவே வாதங்கள் முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. தங்கள் மகன்தான் தனுஷ் என்று மேலூரைச் சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதி மேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். இதுகுறித்து தனுஷ் தரப்பு வழக்கறிஞரிடம் கேட்டதற்கு அடிப்படை ஆதாரமின்றி தொடுக்கப்பட்ட வழக்கு என்பதால் தள்ளுபடியாகிவிட்டதாக தெரிவித்தனர். அதே நேரம் தனுஷ் தங்கள் மகன்தான் என்றும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் தெரிவித்தனர். மேலும் தனுஷின் பிறப்புச் சான்றிதழ் போலியாக தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் கதிரேசன் தரப்பினர் தெரிவித்தனர். அது மட்டுமில்லாமல் மரபணு சோதனை நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் கதிரேசன் தரப்பு வழக்கறிஞர் கூறினார். முன்னதாக நடிகர் தனுஷ் தங்களின் மகன் என்றும் கடந்த 2002ஆம் ஆண்டு அவர் தங்களை விட்டு பிரிந்து சென்றதாகவும் மேலூரைச் சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் மேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். அந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி தனுஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தார். எங்களுடைய ஈவெண்ட்ஸ் ரெக்கார்டு பூரா ஆவணங்கள் எல்லாமே சரியா இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரெக்கார்டுக்கு பூரா பொய். அப்படி இருந்து பணப்பணமே ஜெயிச்சிருச்சு. ஏழைக்கு நீதி கிடையாது. நாங்கள் அடுத்து சுப்ரீம் கோர்ட் போவோம். சுப்ரீம் கோர்ட் போய் டிஎன்ஏ பண்ணாதான் இதோடைய முடிவு கரெக்டாக வரும். கண்டிப்பாக டிஎன்ஏ பண்ணி ஆகணும். நீ மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ண போகிறோம். அது என்ன தீர்ப்பு சொல்லணுமோ சொல்லட்டும். அங்கேயும் பணம் ஜெயிக்குமோ என்னமோ தெரியல.